குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தமிழக சட்டசபை தேர்தலில் பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியாமல் அதிமுக தோல்வியடைந்தது. அதைத் தொடர்ந்து அக்கட்சியின் 6 எம்எல்ஏக்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்து தவிகவில் இணைந்தனர். முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பி, எம்எல்ஏக்கள், மாவட்ட ஒன்றிய செயலர்கள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பலரும் தவிகவில் இணைந்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 6ஆம் தேதி முதல் மாவட்ட வாரியாக நிர்வாகிகளுடன் பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார். அதன்படி சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நேற்று கரூர், நீலகிரி மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். சட்டசபை தேர்தலுக்கு முன்னர் வரை அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடக்கும் கூட்டங்களில் நிர்வாகிகள் உற்சாகத்துடன் பங்கேற்பர். ஆனால் இப்போது எந்த ஆர்வமும் இல்லாமல் எதிர்காலம் குறித்த கேள்விக்குறியுடன் நிர்வாகிகள் கூட்டத்திற்கு வந்தனர். அவர்களிடம் பேசிய பழனிசாமி, எத்தனையோ சோதனைகளை சந்தித்த அதிமுக இந்த சோதனையில் இருந்தும் மீளும். 7 சட்டசபை தொகுதிகளுக்கு நடக்கும் இடைத்தேர்தலில் 2-3 தொகுதிகளில் வென்றால் கூட கட்சியை பழைய நிலைமைக்கு மீட்டெடுத்துவிட முடியும். கரூர் இடைத்தேர்தல் வெற்றிக்கு கட்சியினர் கடுமையாக உழைக்க வேண்டும். அப்போதுதான் துரோகிகளுக்கு பாடம் புகட்ட முடியும் என கூறியுள்ளதாக தெரிகிறது. மேலும் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி நேற்று வெளியிட்ட அறிக்கையில், வரும் 25 முதல் 2027 ஏப்ரல் 17ஆம் தேதி வரை சனிக்கிழமை தோறும் ஜெயலலிதா பேரவையின் மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூராட்சி பகுதி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடக்கும். ஜெயலலிதா பேரவை செயலர் உதயகுமார் தலைமையில் நடக்கும் கூட்டத்தில் சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலர்கள், எம்பி, எம்எல்ஏக்கள் பங்கேற்க வேண்டும் என கூறியுள்ளார்.